அனைத்து சிஷியர்களுக்கு வணக்கம். இப்போ பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் உடலில் வந்து செய்வனை அல்லது பில்லி சூனியம் பேய் பிசாசு பிடிச்சிருந்தாலும் சரி, ஒருவேளை உங்களுக்கு வந்து பேய் பிசாசு பிடிச்சிருக்குதுன்னா, இது மாதிரியான சக்கரம் 5 கலரில் இது மாதிரியான சக்கரத்தை பூமிக்கு கீழே போட்டுக்கணும். பூமிக்கு கீழே போட்டுட்டு வேப்பெண்ணெய் விளக்கு, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, வேப்பெண்ணெய் விளக்கு, அகல் விளக்கு 4 மூலையும் போட்டுக்கணும். பேய் பிடிச்சவங்களையோ அல்லது செய்வனை இருக்கிறவங்களோ அல்லது உடலத்து வியாதி இருந்தாலும் சரி, அவங்களையும் இந்த நடுவில் இருக்கிற இந்த சக்கரத்தில் உட்கார வச்சுக்கணும். உட்கார வச்சு என்ன செய்யணும் கேட்டிங்கன்னா, எதிரில் ஒரு வாழை இலை, பெரிய வாழை இலை ஒன்று போட்டுக்கணும். வாழை இலையில கரிசோறு, சாராயம், அவல், பொரி, கடலை, நாட்டு சக்கரை, முட்டை, சுருட்டு, உடைச்ச தேங்காய் வச்சிடணும். வச்சுட்டு நான் சொல்லக்கூடிய மந்திரம், பிரணவ சக்கரத்தில் இருக்கும் அகோர காளியே, நீலு காளியே, நிர்வாண காளியே, பில்லி சூனியம் செய்வினை கட்டு, அடி அடி, பிடி பிடி, விரட்டு விரட்டு, நசி நசி, மசி மசி, இந்த படையில போட்டீங்க. நான் சொல்லக்கூடிய மந்திரத்தை ஊதுவத்தி, இப்போ வந்து சேவையில் இருக்கிறவங்க உட்கார வச்சிங்க, ஊதுவத்தி காட்டணும். ஃபர்ஸ்ட் ஊதுவத்தி காமிச்சிட்டு எதில் வெத்தலை பார்க்க வாழைப்பழம் தேங்காய் வச்சிருப்பீங்க, அதோட சோறு விடணும். சோறு விட்டு என்ன செய்யக்கிட்டீங்கன்னா, தாம்பல் தட்டுல ஒரு கருப்பத்தை ஏற்றி இந்த மந்திரத்தை நான் இப்போ சொன்ன பார்த்தீங்களா, அந்த மந்திரத்தை சொல்லி தீவாரத்தில் காட்டி வச்சிடணும். வச்சுட்டு என்ன செய்யணும் கேட்டீங்கன்னா, வாழை மரத்தில் இருக்கிற தேரை நல்லா காதல் வாங்கிங்க. வாழை மரத்தில் இருக்கிற தேரையை பிடிச்சின்னு வந்து அந்த தேரையில சாம்பிராணி, வரட்டி, சாம்பிராணி, அந்த தேரை இதெல்லாம் பிடிச்சி நல்லா சாம்பிராணி புகசை போட்டு சேவையில் இருக்கிறவங்க முகத்திலையும் காட்டலாம், பில்லி சூனி இருக்கிறவங்க முகத்திலையும் காட்டலாம், அல்லது பேய் பிசாசு பிடிச்சவங்க முகத்திலையும் காட்டலாம், உடலத்த வியாதி இருக்கிறவங்க முகத்திலையும் காட்டலாம். ஒருவேளை பில்லி சூனிய செய்வனை போல இருந்தால் அது வந்துடும். பேய் பிசாசு பிடிச்சிருக்கலாம் இருந்தால் அது ஆட ஆரம்பிக்கும். ஆட ஆரம்பிச்ச உடனே இந்த சக்கரத்தை விட்டு அவங்களால வெளியே போக முடியாது. நல்லா காத வைக்குங்க, இந்த சக்கரத்தை விட்டு அவங்களால வெளியே போக முடியாது. என்ன செய்யணும் கேட்டீங்கன்னா, இந்த சாம்பிராணியை போட்டிருக்கு பார்த்தீங்கன்னா, அது எதிரில் வச்சுக்கணும். பேய் பிசாசு வச்சவங்களுக்கு எதிரில் வச்சுட்டு, என்ன விஷயம், எதுக்காக வந்திருக்கிற, யார் நீ? இப்போ பேய் பிடிச்சவங்க உடம்புல அது பேய் சொல்லும், நான் இதுக்காக வந்திருக்கிறேன், இந்த ஆசைக்காக நான் வந்திருக்கிறேன், இந்த ஆசை நிறைவேற்றுக்கு நான் போகிறேன். அப்போ அது ஆசைகளை சொல்லும், எனக்கு சாராயம் வேணும், கறி சோறு வேணும், கருவாடு வேணும், சுருட்டு வேணும். அது எல்லாத்தையும் எடுத்து அது கொஞ்சம் கொடுத்துட்டு அவருடைய மனசை சாந்திப்படுத்தி கோயிலேருந்து சத்திய கட்டில் உட்கார வச்சு சத்திய வாக்கு வாங்கிக்கணும். சத்திய வாக்கு வாங்கிட்டு அதுக்கு அடுத்தது என்ன செய்யணும் கேட்டிங்கன்னா, ஒரு எலுமிச்சம்பழ கனி ஒரு 3 சுற்று சுற்றி இந்த மந்திரத்தை சொல்லி 3 சுற்று சுற்றி வழி கொடுக்கணும். அதுக்கப்புறம் 21 முட்டை எடுத்துன்னு வந்து கன்னிக்கோழி முட்டை அவங்க தலையை சுற்றி எதிரில் உடைச்சிடணும். அதுக்கப்புறம் பூசணிக்காய் ஒரு 3 சுற்றி எதிரில் உடைச்சிடணும். உடைச்சிட்டு என்ன செய்யணும் கேட்டிங்கன்னா, ஒரு கோழியை 3 சுற்றி அறுத்து எதிரில் விட்டுறணும். விட்டுட்டு உச்சந்தலையில் இருக்கிற முடி, இந்த பேய் பிடிச்சவங்களோட உச்சந்தலையில் இருக்கிற முடி போட்டுக்கணும். நல்லா முடி போட்டுக்கணும். அதை கட் பண்ணி எடுத்துக்கணும். நீங்கள் கட் பண்ணி எடுத்தோடனே உடனே அந்த பேய் விளையும். ஒரு டப்பாலையோ ஒரு குடுவிலையோ போட்டு அதை அடைச்சி வச்சுக்கணும். அந்த முடியை அடைச்சி வச்சோன்னா அந்த ஒரு ஆத்மா வந்து முடிக்குள்ளே போயிட்டு அந்த குடிக்குள்ளே அடைக்கணும்.
இல்லை செய்வன பில்லி சூனியம் மட்டும்தான் வச்சுருக்காங்க, அவங்க உடம்புல வந்து ஆடாது. இப்போ என்ன செய்யணும்? எலுமிச்சம்பழம் பலி, 21 முட்டை பலி, எல்லாமே பூசணிக்காய் பலி, கோழி பலி, இதை மட்டும் கொடுத்துட்டு அவங்கள குளிக்க விட்டணும். குளிக்க விட்டுட்டு இதே தகட தாய்த்தாப்பட்டு அவங்க கழுத்தில் போட்டணும். உடம்புல நோய் இருக்கணும்னா சரி, இதை பண்ணிட்டாலே உடலில் இருக்கிற பில்லி சூனி செய்வனை போல நோய் பேய் பிசாசு எல்லாமே விரட்டி ஒரு நேரத்தில், 1 மணி நேரத்தில், 1 நிமிஷத்தில் நீங்கள் இதை கிளியர் பண்ணிக்கலாம். இது சித்தர்கள் சொன்ன முறை. இந்த சக்கரம் உங்களுக்கு தெளிவுபடுத்துறதுக்காக நல்லா தெளிவாக கிட்ட எடுத்து வந்து காட்ட சொல்கிறேன். தம்பி இந்த சக்கரத்தை வந்து கிட்ட எடுத்து வந்து காட்டுப்பாரு. அந்த சக்கரம் நல்லா ஞாபகம் வச்சுங்க. இதுதான் அந்த சக்கரம். 4 பக்கம் விளக்கு மட்டும் ஏற்றணும். நல்லா ஞாபகம் வச்சுங்க. இதுதான் அந்த சக்கரம். நல்லா பார்த்துக்கணும். மசிவாய நடுவில் வந்து இதுதான் சக்கரம். இதில் எந்த ஒரு சூட்சத்தையும் நான் மறைக்கலை. ஒருவேளை ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்கலாம். அந்த டவுட் இருக்கிறவங்க எனக்கு ஃபோன் பண்ணி கேட்கலாம். எந்த நேரத்தில் எந்த நிமிஷத்தில் வேணாலும் உங்களுக்கு வேலை செய்ய நான் தயாராக இருக்கிறேன். அது என்கிட்ட தீட்சை எடுத்த சாமியாராக இருக்கலாம், தீட்சை எடுக்காத சாமியாராக யாராக வேணா இருக்கலாம். எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். அதேமாரி காலையில் 10 மணிலேருந்து நைட்டு 10 மணிக்குள்ளே எனக்கு ஃபோன் பண்ணுங்கள். அதுக்கு மேலே ஃபோன் பண்ணி என் நேரத்துக்கு முன்னாடி போனால். நன்றி, வணக்கம். ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு ஃபோன் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.